ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபிப்பில் வந்து கோல்டன் ரேஷியோ நம்பர்ஸ் 0.382, ஸோ அதே மாதிரி 0.618, இது எல்லாமே வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ நம்பர். ஸோ இதையும் கேனுடைய டிகிரியும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ்க்கு என்ன, அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம்க்கு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். நீங்கள் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்தராக மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நம்ம கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஹை போச்சு, எவ்வளோ லோ போச்சு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஹை லோ தான் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபிஃப்த் வித்து வந்து கேனுடைய டிகிரிக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி ஹை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 26,233.50. ஓகேவா? ஸோ நம்ம 26,233 போடுவோம். ரவுண்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கிடுவோம். 233. ஓகே, ஸோ லோ அப்படின்னா 26,119 அப்படிங்கிறது லோ. சாரி, 119 லோ. ஓகே, டைம் ஃப்ரேம் வந்து நம்ம 5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கோம் நம்மளுடைய இதுக்கு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இண்டெக்ஸில் நம்ம வந்து ஃபிஃபோட லெவல் மேஜரான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நாளைக்கு இப்போ நம்ம இன்றைக்கி உள்ள ஹைலோ நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நமக்கு வந்து எந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 236. ஸோ இந்த 236 அப்படிங்கிறது 382 நிற்கும் இல்லையா? ஸோ 236 அப்படிங்கிறது கீழே இருக்குது. ஸோ 236 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிஃபோட 236 லெவலில் தான் நமக்கு வந்து இன்னைக்கு, அதாவது 270 அப்படிங்கிற இது ஆக்ட் ஆகுது. ஸோ டிகிரியாக பார்த்தோன்னா 270 அப்படிங்கிறது டிகிரி அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இது 270 டிகிரி. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு மார்க்கெட் இப்போ சம்டைம் வந்து லாஸ்ட் எல்டிபி முடிஞ்சிருக்கு வந்து 382. ஸோ 382 அப்படிங்கிறதும் வந்து நமக்கு வந்து 382. ஓகே, ஸோ 382ல் நமக்கு டிகிரி இல்லை. ஸோ 380 முன்னாடி 50%. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து டிகிரி, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரி இந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 180 டிகிரிங்கிறது நமக்கு ஆக்ட் ஆகுது. 180. ஸோ 180 டிகிரி அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் பார்த்தோம்னா 26,175. ஸோ அப்போ மார்க்கெட் நமக்கு வந்து இந்த 382 அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட். அதாவது இன்னைக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு, மேலே போன மார்க்கெட், அதாவது ப்ரீவியஸோட ஹைக்கு போன மார்க்கெட் திருப்பி வந்திருக்கு. ஸோ 382 வந்திருக்கு. ஸோ 382லேருந்து இது ரிவர்சல் ஆகலாம். இன்கேஸ் 382 கட் பண்ணி கீழே வருது அப்படின்னா அப்போ 236 அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ 236 அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும். 236ல் தான் நமக்கு வந்து 7, அதாவது 270 அப்படிங்கிற டிகிரி வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. 270 அப்படிங்கிற டிகிரி வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி அப்சைடில் போகும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ஹை இருக்கு இல்லையா? ஸோ ப்ரீவியஸோட ஹை. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு டார்கெட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெதிலோ மார்க்கெட் எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகலாம். இது வந்து ஹை கட் ஆச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து நம்மளோட லெவல்ஸ் வந்து மாற்றணும். ஸோ லோ கட் ஆகலை,
ஹை மட்டும் கட் ஆகுதுன்னா அப்போ நம்மளோட லெவல்ஸ் வந்து ஹைக்கு நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அது இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது வேற, லெவல்ஸ் அப்படிங்கிறது வேற. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரீவியஸோட சிங்கோட ஹை வந்து நமக்கு வந்து இதாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு மேஜரான ஒரு ரிவர்சல் லெவல் அப்படின்னா இது இந்த 786 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட். மார்க்கெட் வந்து இப்போ 786 கீழே இருக்கு இல்லையா? ஸோ கீழே இருக்கிறப்போ இது 786 அப்படிங்கிறது வந்து 26,208 நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் ஏற்படும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நம்பர். 786 அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷனல் நம்பருமாங்க. ஸோ இது இந்த 786ல் வந்து ரிவர்சல் ஆகும்போது மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து மெயினான ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னா 618 0.618 அப்படிங்கிறது அந்த இடம். ஸோ அதுதான் வந்து நமக்கு டிகிரியாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கேனோட டிகிரியாக பார்த்தோன்னா 135 டிகிரி அப்படிங்கிற இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ 135 அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம போட்டுக்குவோம். ஸோ 135 டிகிரி இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். அதேமாதிரி இதில் வந்து 90 டிகிரி ஆக்ட் ஆகும். 786ல் 90 டிகிரிங்கிறது ஆக்ட் ஆகும். அப்போ இந்த 90 டிகிரி 180 டிகிரி ஸோ இது எல்லாமே வந்து ரிவர்சல் பாயிண்ட் நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ரிவர்சலுக்கான ஒரு இடம். ஸோ இப்போ மார்க்கெட் இங்கெல்லாம் போகிறப்போ நமக்கு வந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோடைய இது. கீழே இருக்கக்கூடிய இது வந்து இன்னைக்கு உள்ள லோ. ஓகேவா? ஸோ இந்த லோ பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸோ லோவில் வந்து நமக்கு வந்து டிகிரி கிடையாது. லோவுக்கு முன்னாடி இந்த இருக்குது 315. ஓகேவா? ஓகே. அப்போ நாளைக்கு நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குள்ளே தான். அதாவது ஃபஸ்ட்டு 90 டிகிரி இது 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இது ஒரு கைக்கு பக்கத்தில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து மேலே ஒருவேளை நாளைக்கு வந்து மேலே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த ப்ரீவியஸ் கையை கட் பண்ணுது அப்படின்னா இந்த 45 டிகிரி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகும்போது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து 45 டிகிரி அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு வந்து 786 அப்படிங்கிறது நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? சரி 90 டிகிரியில் 786ங்கிறது ஆக்ட் ஆகும். 45 டிகிரியில் நமக்கு வந்து அந்த ஃபிஃபோட லெவல்ஸ் கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு இண்டெக்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம். ஓகே 45 டிகிரி 90 டிகிரி 130 டிகிரி 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இது வந்து 3 ஸோ இண்டெக்ஸில் இது வந்து ஃபிஃப்டில் வந்து ஒரு முக்கியமான லெவல்ஸ் 0.38 அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த இடத்துல நிற்கிது. ஸோ மார்க்கெட் மேலே போனால் இது எல்லாமே நமக்கு ரிவர்சல் பாயிண்ட் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 90 டிகிரியில் ரிவர்சல் ஆகும்போது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இன்றைக்கி இப்போ இந்த டிகிரியை மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த டிகிரியை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபிபனாச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹை டு லோ ஃபிஃபை நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஹை டு லோ மார்க் பண்ணும்போது நமக்கு 236 ஓகே. ஸோ 236 அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும். 90 டிகிரி அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து 236 அப்படிங்கிறது வரும். கீழே போயிட்டு ரிவர்ஸ் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா?
ஸோ இப்போ மாறிடும். நம்ம 236ங்கிறது கிடையாது, 786 அப்படிங்கிறது இந்த இடத்துல 90 டிகிரிங்கிற இடத்துல 786 அப்படிங்கிறது நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ மெயின் வந்து இந்த டிகிரி அப்படிங்கிறது வந்து ஃபிஃபோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வந்து அந்த அதாவது ஃபிஃபில் வந்து 382, 618, 236 இது எல்லாமே வந்து ரிவர்சல் பாயிண்ட். ஸோ அந்த ரிவர்சல் பாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த 270, 180, 135, 90 டிகிரி, 45 டிகிரிஸ் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும்போது அது வந்து நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்குது. நான் வந்து வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த மாதிரி இடங்களில் வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த டிகிரியும் வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு ஃபிஃபோட லெவல்ஸ் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரேடிங் அதாவது இன்ட்ராடேயில் என்ட்ரி ஆகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை மட்டும் மார்க் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 135 அப்படிங்கிறது வந்து 126, 189, 26, 175, 90 டிகிரி அப்படிங்கிறது 26, 208, 45 டிகிரி அப்படிங்கிறது 218. ஸோ இது ஹை. ஸோ 233ங்கிறது நேற்றுக்குள்ள ஹை. இது லோ 118 அப்படிங்கிறது இன்னைக்குள்ள லோ. ஓகேவா? ஸோ இன்னைக்குள்ள ஹை, இன்னைக்குள்ள லோ. ஸோ நாளைக்கு போகும்போது அது நேற்றுக்கு ப்ரீவியஸ் டேவாக மாறிடும். ஸோ இந்த லெவல்ஸில் இந்த ஹை டு லோவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிஃபனாச்சி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா அந்த ஃபிஃபோட லெவல்ஸை மார்க் பண்ணும்போது இதில் வந்து நம்ம டிகிரி கிட்ட என்னென்ன லெவல்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அதாவது 382 ஆட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். இந்த ஹை டு லோக்கு மட்டும் மார்க் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இந்த 226, 218லேருந்து 26, 233 வரைக்கும் நீங்கள் வந்து ஃபிஃபோட லெவல் மார்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து 236 எங்கே இருக்குது. ஸோ 236 அப்படிங்கிறது இங்கே வந்துடும் நமக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி 618ங்கிறது இங்கே இருக்குது. 786 அப்படிங்கிறது 90 டிகிரி இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து 50 அதாவது 180 டிகிரி அப்படிங்கிறது வந்து 0.5 அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும். எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபிபனாச்சியில் வந்து 0.5 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இப்போ 0.5க்கு கீழே இருக்குது அப்படின்னா இப்போ 180 டிகிரி போயிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபிபனாச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5 அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட். அது நம்ம இந்த ஹை டு லோ மார்க் பண்ணும்போது அது மிட் பாயிண்ட் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும் இந்த 0.5 அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு 180 டிகிரி அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும்போது அது நல்ல ஒரு ரிவர்சல் ஆகக்கூடிய பாயிண்ட் உண்டு. ஓகேவா? ஸோ அந்த லோ எங்கே அந்த ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா அது எங்கே வரைக்கும் வரும்னா லோ வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ லோலேருந்து சப்போர்ட் எடுக்கு அப்படின்னா லோலேருந்து சப்போர்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 236 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகுதான்னு நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் ஆகுது 236 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அப்போ அதுக்கு மேலே ஃபர்தராக அது வந்து 0.5 இல்லைனா வந்து 0.618 அது இந்த இடம் வரைக்கும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஸோ இந்த ஃபிபனாச்சி யூஸ் பண்ணும்போது இந்த கேன் டிகிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இது இல்லாமல் 2 வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அதாவது கேனில் வந்து 180 டிகிரி இந்த அதாவது ரவுண்ட் நம்பர்ஸ் இந்த 9 அப்படிங்கிற ரவுண்ட் நம்பர்ஸ் வரும்போது அந்த இடம் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட சார்ட்டில் நீங்கள் வந்து ஆல்ரெடி இண்டெக்ஸ் சார்ட்டில் நீங்கள் இந்த லைன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். ஸோ கீழே வரைக்கும் கொடுத்துருப்பேன். ஓகேவா? 0.5 அப்படிங்கிறதுலாம் நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டு. அதில் 180 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அது மாதிரி 270 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 236 அப்படிங்கிற இடத்துல 270 அப்படிங்கிற டிகிரி நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபிபனாச்சி அதாவது ஹைட்டு இந்த லோ இது வந்து 226, 118 அப்படிங்கிறது வந்து லோ, ஹை வந்து 233. அப்போ இந்த ஹை டு லோ வந்து நீங்கள் ஃபிபனாச்சி மார்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு உள்ள வந்து இதாகும். ஸோ அது கூட நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து இண்டெக்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஷனில் நம்ம எப்படின்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் எடுத்திருக்கேன் 26,200 எடுத்துருக்கிறேன். ஸோ 26,200க்கு வந்து இது இன்றைக்கி எவ்வளோ ஹை போச்சு எவ்வளோ லோ போச்சு அப்படின்னு தெரியும். ஸோ இன்றைக்குள்ள ஹை பார்த்தீங்கன்னா 150 ரூபா போயிருக்கு ஹை. 150 ஹை. ஸோ லோ வந்து 105 ரூபா லோ. ஸோ ரவுண்ட் நம்பர் மட்டும் எடுத்துருக்கேன்.
105. ஓகே. ஸோ 105 லோ. இதே தான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இன்னைக்குள்ள ஹை டு லோ வந்து ஃபிஃபோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ இங்கே நம்ம வந்து மேஜர் லெவல் அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்ஷனுடைய கால்குலேஷன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு உள்ள லெவல்ஸ் வந்து 109 ரூபாவில் நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ 109 மேஜர் லெவல், மேஜர் லெவலுக்கு மேலே 167 ரிவர்சல் பாயிண்ட்டு. அதே மாதிரி ஸோ ப்ரீமியம் வந்து 26,200. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியது வந்து 67 ரூபா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட். ஓகேவா? சரி. ஸோ இதில் நம்ம வந்து ஃபிஃபோட லெவல் வச்சு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஃபிஃப்டில் வந்து மேஜர் லெவல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபிபனாச்சி வித்து வந்து நமக்கு வந்து கேனுடைய டிகிரி. ஸோ கேன் டிகிரியில் ஓகே. ஸோ 90 டிகிரி இந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகுது கரெக்டாக. சரியா? ஸோ 786 அப்படிங்கிறது ஃபிபனாச்சியோட லெவல். இதில் வந்து 45 டிகிரி அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகுது. 45. ஓகே. 325. ஆமாம் 125 135 டிகிரி அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகுது. 35. ஸோ 236. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து இதுக்கு மேலே மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ மினிமம் அது அந்த ப்ரீவியஸோட ஹை வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு டிகிரி 236ல் வந்து டிகிரி வந்து 270 டிகிரி நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே. 270. அதே மாதிரி 225. இது வந்து 382. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ரேஷியோ 225. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த 50% அப்படிங்கிறது இந்த இடம். இதில் வந்து 180 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ 180 அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நார்மலாக வந்து நான் அப்போலாம் சொன்னது தான். ஃபிபனாச்சி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹை டு லோ மார்க் பண்ணும்போது ஃபிஃபோ வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து எந்தெந்த இடங்கள் நமக்கு வந்து என்னென்ன பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதோட இந்த 786 அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து ஃபிஃபோ அதாவது கேனுடைய டிகிரியாக பார்த்தோம்னா 90 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ 90 டிகிரிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபிஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 786 அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிவர்சலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒரே இடத்துல மீட் ஆகும்போது அது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து இங்கே அனலைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த இது எல்லாமே வந்து டிகிரியை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ டிகிரி வித் வந்து ஃபிபனாச்சியோட லெவல் ஃபிஃபோட லெவல் வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிஃப்டில் பார்த்தோம்னா 90 டிகிரி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 138 ரூபா அப்படிங்கிறதுல நமக்கு ஆக்ட் ஆகுது 90 டிகிரி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 90 டிகிரி 138. அதேமாதிரி இங்கே நான் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன், லைன் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. 144ங்கிறது 45 டிகிரி. அதேமாதிரி எவ்வளோ 132 அப்படிங்கிறது வந்து 135 டிகிரி. அந்த இடத்துல தான் நமக்கு வந்து 0.618 அப்படிங்கிறது நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ கீழே நமக்கு வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய இடம். ஸோ இது வந்து லோவில் இருக்குது அப்படின்னா அப்போ லோங்கிறது நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 236க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் சஸ்டைன் ஆகுது அப்படின்னா அப்போ மினிமம் அது 50% வரைக்கும் வரும். ஸோ 50% அப்படிங்கிறது தான் 180 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 180 அப்படிங்கிறது வந்து அதாவது 180 டிகிரி இந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகுது. இதுதான் வந்து 0.5 அப்படிங்கிற லெவலில் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே மார்க்கெட் மேலே வரப்போ இது வந்து நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் இங்கே போயிட்டு திருப்பி வந்து 236 அதாவது வந்து இந்த இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் 382. ஸோ மணிங்க 382 போயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து 5% அந்த 180க்கு மேலே க்ளோஸ் வைக்கும் அப்படின்னா ஸோ மினிமம் 90 டிகிரி வரைக்கும் அது ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டில் பார்த்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வந்து
பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் நம்ம வந்து வேற ப்ரீமியம் நம்ம வந்து பார்க்கும்போதும் இதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். எப்படி மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.